எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிக்கன் கறி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 கிலோ நல்லா எலும்போடு உள்ள சிக்கனாக எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா சிக்கனில் எல்லா பக்கத்துலேயும் நல்லா ஒட்டணும். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தடவிக்கோங்க. இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. இப்போது 1/2 மணி நேரம் நல்லா சிக்கன் மேரினேட் ஆனதும் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஏன்னா சூடானதும் அதில் மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. சிக்கனை 5 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் ஆனதும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு திரும்ப ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஹீட்லேயே பண்ணிக்கோங்க. பண்ணதும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறட்டும். சைடாக பேன்லேயே வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேனில் திரும்ப ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கண்ணாடியாக வர இந்த மாதிரி வர வதக்கிக்கோங்க. வதக்குனதும் இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வர நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயாச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் பொடியெல்லாம் சேர்த்துடலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்க்குறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துட்டு இதை நல்லா வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லா தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. 3 ஸ்பூன் ஊற்றினா போதும். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திரண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும் நமக்கு தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இப்போ இதில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இருக்குல்லையே அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மசாலா சிக்கன் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம் எல்லா சைடும். சரி, ஒரு 5 நிமிஷம் பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே பெரட்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஆனதும் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நான் 1 கப் தண்ணி ஊற்றுறேன். 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். 1 கப் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு சிக்கன் கறி. இதுக்கு மேலே நம்ம தண்ணியும் ஊற்றக்கூடாது. இதுக்கு மேலே நம்ம கிரேவியும் ஆகக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வேக வைங்க. ரொம்ப வேக விட்டுறாதீங்க. கரம் மசாலா போட்டு ரொம்ப வேகக்கூடாது நமக்கு சிக்கன். 1 நிமிஷம் மட்டும் வேக விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.